ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் புயலாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அனிஷாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து ஒரு டைம் தான் அந்த பிளேஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். ரொம்ப அந்த இம்ப்ரெஸ் ஆகிட்டான் அந்த பிளேஸை. இவர் ஃப்ரெண்டில் பேர் செம்மையாக இருக்கலாம். பச்சை பச்சையில் இங்கே ஒரு மரம் அவ்வளோ காற்றடிச்சு எல்லாம் செதறி உதறி கிடக்குது. இப்போ அங்கே வந்து இப்போ எப்படி கூப்பிட்டு போகிறேன்னா, அனிஷாவை கண்ணை கட்டி தான் காரில் கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா இல்லைனா கண்டுபிடிச்சிடுவா ரூட்டை பார்த்துட்டு. நம்ம இப்போ மெயின் ரோடு கிட்ட வந்துட்டோம். நான் இப்போ அனிஷாவுக்கு வந்து கண்ணை கட்டிட்டு தான் வரேன். இப்போ அனிஷாவுக்கு வந்து கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே இந்த ஏரியாவை பார்த்தோம். இது நம்ம என்ட்ரன்ஸே, நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வர என்ட்ரன்ஸே இவ்வளோ மோசமாக இருக்குது. தண்ணி உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆமாம், அங்கே ஒரு ஆட்டோ மாட்டிக்கிச்சு போல. என்ன அது நம்ம அங்கேருந்து வரும்போதே அதில் ஆமாம் மாட்டிக்கிச்சு போல. என்னன்னு தெரில. இந்த இடத்துல நிறைய தண்ணியாக இருக்குது. ஆமாம், இல்லை அதில் ஒரு பள்ளம் உண்டு. ஆனால் ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம், ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது நம்பர் ஃபயர் சர்வீஸே இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஃபயருக்கு மோசமாக தண்ணி எப்படி அடிக்க பார்த்தியா? தண்ணி பயங்கரமான தண்ணி. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து போன டைம் ஃப்ளட்டோடையே நாங்கள் வந்து ஃபுல்லாக சமூக சேவை தான். போன ஃப்ளட்டோடலாம் இந்த சைட்லாம் இருந்த ஆட்கள்லாம் நம்ம பொழிகிற பிக்கப் இருக்குல்ல, காய்கறி வண்டி, அந்த பிக்கப்பில் ஏற்றிட்டு போய் விட்டோம். இதை விட தண்ணி அதிகமாக இருந்துச்சு, இப்போ கம்மி. ஆரம்பிக்கவே இல்லையா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆமாம், ஆரம்பமே அமங்கமாக இருக்குது. பேர் கேப்பே இல்லை. ஐயோ எப்படி வரப்போது தெரில. அப்புறம் வந்து இதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போன டைம்லாம் என்ன ஆச்சுன்னா, ஆனால் லைனாக ஆம்புலன்ஸ் நிற்குது பெரும். போன டைம் ப்ரிப்பேராக இருக்காங்க, பரவாயில்ல. போன டைம் ஃபுல்லாகவே இந்த போட்டில் தான் வெளியில் எடுத்தாங்க. அதில் ஒரு குழந்தை, அது கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு குழந்தை அப்போ பிறந்த பிள்ளை ஃபுல்லாக உள்ளனா தண்ணிட்டு பிறந்த குழந்தைய அப்படியே பொத்தி மூடி கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு நறுக்கல லைனாக நிற்கல. வீட்டுக்கு கிடையாது, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. சென்ட்ரலில் இருக்குல்ல, ஒன்றுமே ஆகலை, குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. இல்லை அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து வெளியில் கொண்டு வந்தாங்கன்றேன். அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்து. அப்புறம் இந்த லைன்லாம் ஒன்றும் பிரச்சனை. இங்கேயுமே தண்ணியாக அனிஷா என்ன இருக்குல்ல, அந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். சரி ரைட்டு, இனி நம்ம அனிஷாவுக்கு கண்ணை கட்டி கூட்டு போவோம். இனி போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம். எங்கே கூட்டு போகிறோன்னு சொல்லாமல் தான் கூட்டு போனோம். அவளுக்கு நான் கெஸ் பண்ணியிருக்கேன் லைட்டாக. அப்படியா? எங்கே? அது நான் சொல்கிறேன். அனிஷாவுக்கு வந்து கண்ணை கட்டியாச்சு. பிக்னிக் போகிற மாதிரி. பிக்னிக் போகிறோமா? எங்கே போகிறோம் அனிஷா? ஹனிமூன் போகிறோமா? ஒரு வேலை எங்கே கூட்டு போகிறேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கண்ணு திறந்து விடாதா? ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே கண்டுபிடிச்சா? நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதனால செவட்டு அடிச்சு பார்த்தேன்ல. இப்போ பேக்கெல்லாம் தூக்கிட்டு இப்போ மாமியார் வீட்டுக்கு போகிறது வந்து நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி எப்போ வேணால் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நான் நினச்சேன் என்கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகிறேன். ஆமாம், சர்ப்ரைஸாக எங்கள் சர்க்கஸ் காமி கூப்பிட்டு போகிறேன். சர்ப்ரைஸ் இது வந்து உனக்கு பிடிச்ச பிளேஸ்ன்னு நீ சொல்லியிருக்கா, அதனால நான் உன்னை அப்படியே கண்ணை கட்டிட்டு அப்படியே படுத்து நிம்மதியாக தூங்கலாம் போகல. அப்படியா? சரி, எவ்வளோ நேரம் ஆகும் அந்த பிளேஸ்? நம்ம போகிறதுக்கு வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷம் போயில. பக்கம் தான், ரொம்ப பக்கம். பேட்லேயே தான் இருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியும். சும்மா தேவையில்லாமல் கேட்டீங்கன்னா செவட்டு அடிச்சு பார்த்து விட ஒன்று. வா அங்கே வந்து பாரு. சரி, அப்புறம் இன்னைக்கு நைட்டு வீரபாண்டியனே வரவில்ல? ஐயா ஆமாம், என்ன அவி வேற வரவில்ல? ஆமாம், பிக்கப் பண்ணணும்ல. ஆமாம், என்ன பண்ண? அப்புறம் நம்ம நாளைக்கு சர்ப்ரைஸ் தரியா? நாளைக்கு தரியா? இன்னைக்கு கிளம்பியாச்சுல்ல, அப்புறம் என்ன பண்றது? இனி அவில வீட்டில் இருக்க சொல்லுவோம். அவில வந்துருவாங்களா? ஆமாம், அவில வர சொல்லி வீட்டில் இருக்க சொல்லுவோம். சரி, நம்ம இன்னைக்கு வருவோம் ரிட்டர்ன். இனி அவில கொண்டு நம்ம விடணும்ல. ஆமா, என்ன பண்ண? நாளைக்கு காலையில வந்துடலாமா? அப்படியே நாளைக்கு காலையில வந்துருமா? அப்போ நாளைக்கு நைட் தானே ஃப்ளைட்டு. ஆமாம். சரி, அப்போ அவில வீட்டு இருந்தாலும் அவில ஒத்தையில விட்டு போன மாதிரி இருக்குமோ? ஆமா, அதான் நான் சொல்றேன். நாளாகவே எனக்கு சர்ப்ரைஸ் தானே. சரி வேண்டாம், நம்ம போவோம். வாரதை பார்த்துட்டோம், வீட்டை சொல்லுவோம், புரிஞ்சுப்பாவு. இந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக போகிறாங்கன்னா புரிஞ்சுப்பாவே. வாய முடு. இப்போ நான் கிளம்பிட்டேன். பிறகு நாளாங்கன்னு ஓவரா சீன் போட்டா எழுத்துப்படே. சரி ரைட்டு, சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகும்போது அப்படி சர்ப்ரைஸாக வா. சரி சரி வைக்கிட்டா? நான் கண்டுபிடிச்சிடுறேன். அந்த கார் போற திசையை வச்சே கண்டுபிடிச்சிடுறேன். கிழிச்சா நீ? இப்போ வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு வந்திருக்கா. நோட் பண்ணிட்டே இருப்பேன் கார் எங்கெங்கெல்லாம் போகுது. நமக்கு ஷார்ப்பு காது. இல்லை உனக்கு தெரியாத திசையெல்லாம் நான் திருப்பிலாம் கொண்டு வருவேன். சரி பாப்போம் அதையும். சரி பாப்போம் அதையும். இந்த நம்ம சில முன்னாடிலாம் வந்து இந்த டிராவல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஓட்டுவாங்கல்ல. குரோம்பேட்டை நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் அங்கே மண்டேஜ் திருநீர்மலைக்கு போய் அங்கனோடி போய் இங்கனோடி போய். நான் அந்த தெரியலன்னு வச்சுக்க அவ்வளோ கிலோமீட்டர் கணக்கு அங்கே எங்கெல்லாம் சுற்றி அந்த மாதிரி உன்னை இப்போ நான் சுற்றி கூட்டு போவேன். எங்கே போகிறா, எந்த திசையில் போகிறான்னு அவள் கூவாத்து கூட்டு போவேன்.
பக்கத்துல ஹோட்டல் ஸ்மெல்லு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி ரைட், நான் சீக்கிரம் கூட்டு போறேன், லேட் ஆயிட்டு. சரி இப்போ அங்கே போய் பார்ப்போமா அப்போ? ஓகே. சரி நீ கண்ணை அப்படியே வச்சுக்கா. எல்லாம் தூக்கம் வருது, அப்படியே ஒரு தூக்கத்துக்கு. சரி நீ தூங்கு. நம்ம வர வேண்டிய பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம் இப்போ உள்ள. ஆமா ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டா? ஆமா அவ்வளோதான், சீக்கிரமா வந்துருவான்ல சுரேஷ். சரி இப்போ உன்னை வந்து பயங்கர சர்ப்ரைஸோட கூட்டு போறேன். போம்மா. சரி வா இறங்கு, அப்படியே இறங்கு. ஆயிரம் தடைத்தான் இறங்கு. திறந்து கண்ணை திறந்துட்டு விடுது. கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு. அத பாக்காச்சே மொக்க. இந்த இதான் சர்ப்ரைஸா உனக்கு. இப்போ இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டாய். கேவலப்படுத்துறனே அல என்ன காத்து புரணுசா. காத்து பயங்கர காத்து அடிக்கணுசா. என் சர்ப்ரைஸ் நீ வந்து என்ன ரொம்ப கொச்சப்படுத்திட்ட பத்துக்கா நீ. என் வாழ்க்கையில கர்ச்சிப்பு காலை வாரி விட்டுட்டு நான் உனக்குன்னு புது கர்ச்சிப்லாம் எட்டு வந்தேன் கேட்டுறதுக்கு. சரி வாபா, காற்று ஓவர் அடிச்சுட்டு உள்ளே போயிடும். சரி உள்ளே போவோம். நம்ம இப்போ வந்து வீரபாண்டி மச்சானுக்காக தான் அந்த ஹோட்டல் ரூமுக்கு போகிறோம். இப்போ அவங்க வாரதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்லேயே உள்ளே வந்து ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணுறோம். சொன்ன சூப்பர் பிளேஸ் இதான், சூப்பர் பிளேஸ் இல்லைங்க சார். அவளுக்கு வந்து என்ன சொல்றது, இது ஒரு நமக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து அனிமூனே போடல அதுதானே. அப்போ இது அனிமூனா அதான் செப்பரேட்டாக அனிஷா வந்து நான் அந்த இது கூப்பிட்டு போறேன்னு இருக்கேன். அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன சொன்னேன், ரெசார்ட் மாதிரி போனோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும். அது ஒரு ஃபேமிலியோட ஒரு டூர் மாதிரி போட்டு வேண்டியதான். அந்த மாதிரி போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூலோட அந்த வீடோட சென்னையில் நிறைய இடத்துல இருக்கும். அந்த மாதிரி போனோம். அந்த மாதிரி பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. இதை விட அப்படியா? நீ வெளியே எங்க பார்க்க? வெளியே ஒண்ணுமே இல்லையே. ஆமா ஊட்டி கொடைக்கானல்லாம் சூப்பரா இருக்கும். பத்தியா கொடைக்கானல்ல எல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் ஒரு இதுல இருந்து ஸ்டே பண்ணிட்டு ஃபுல்லா கிளாஸ் அதெல்லாம் பயங்கரமா வேற லெவலில் இருக்கு. பத்தியா அந்த மாதிரி ஒரு இது போயிடுவோம். நம்ம அதான் ரெசார்ட் போவோம், ரெசார்ட் பிளான் பண்ணிட்டு போவோம். சரி ஓகே. இன்னைக்கு வந்து ஒரே ஷார்ட் வீடியோஸா எடுத்துட்டு இருக்க வேண்டியதான். இன்னைக்கு அங்க என்ன சொல்றது, காத்தும் புயலும் பயங்கரமா இருக்கு. அதனால அப்படியா? அப்ப அதுக்குதான் நம்ம 100 ரூபா ரூம்ல தான் இருந்துருக்கோம். ஏப்பா சரி ரைட்டு. சரி இனி அடுத்து எத்தனை மணிக்கு மச்சான் வராங்களோ அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அது இதுக்கு இவ்வளவு பெரிய அலப்பறையான்னு கேக்குறியோ? ஆமா இங்க பாருங்க, அவளும் திங்குறதுக்கு தீனி ஐட்டம் பிஸ்கெட்டு, அப்புறம் மோமோஸு. அது மோமோஸ் நம்ம ஃபேவரெட்டு. எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். உட்காந்து தின்னுட்டு தூங்க வேண்டியதான். அடுத்தானே வேற இந்த ரூம்ல வேற என்ன வேலை? ஆமா சரி வேற என்ன போவோம்? ஆமா கரண்ட்டும் பயங்கர கடுப்பா இருந்துச்சு. ஒண்ணுமே ஒரு என்ன சொல்றது, என்ன ஏதோ ஒரு உலகத்துல இருந்த மாதிரி இருக்குல்ல கரண்ட் இல்லைனாலே. நம்ம உலகத்துல கரண்ட் இல்ல இப்பதான் வந்துச்சு. ஆமா இங்கே இவ்வளவு நேரம் அனிஷா நான் கீழே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. லிஃப்ட் ஒர்க் ஆகல இல்ல, அதனால இது ஒரு 3ஆம் மாடி. அதனால அவளை கீழே வெயிட் பண்ண வச்சுட்டு நான் வந்து ரூம்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அவ்வளோதானே. 10 நிமிஷம் கரண்ட் வரல. இப்போவும் ஜென்ரேட்டர் தான் ஆன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரேட்டர் வந்து கொஞ்ச நேரம் காலையில் அது ஹீட் ஆகிட்டு ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியா? சரி அவ்வளோதான். இனி அப்போ வேற நெக்ஸ்ட் ரெஸ்ட் தானே. நெக்ஸ்ட் ரெஸ்ட்டா? சரி இனி அங்கிட்ட டிவி பார்த்துட்டு ஆமாம் ஏதாவது ஒரு படங்களும் போட்டு பார்த்துட்டு இனி அவங்க வர வரைக்கும் அப்படி டைமை போக வேண்டியதான். வேற இன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோ நம்ம போடுறோம்னு சொல்லி எக்ஸசைஸ் வீடியோ போடுறோம். நம்ம என்ன எப்போ போட? அது இன்னும் நாளைக்கு மட்டும் நாளைக்கு அனுப்பிடுவோம். நாளைக்கு பிஸி. நாளைக்கு ஆமாம் இனி நாளைக்கு நாளைக்கு தான் அவங்களுக்கு ஃப்ளைட் நைட்டு. அதுவும் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ ஃப்ளைட் நேற்று நைட்டு கேன்சல் அப்படி இப்படின்ட்டாங்க. அது ஒன்றும் அவங்க ஃப்ளைட் ஒன்றும் கேன்சல் ஆகலை. இப்போ புயல் வெளியில் காற்று வேற லெவலில் அடிக்குதுன்னு சார். இதில் இந்த தண்ணி வெளியே தெரியுதா? தெரியுது என்ன ஒரு இது ஓப்பன் லைஃப்மா நல்லா இருக்கலாம். இது ஓபன் பண்ண முடியாது. அது மட்டும் ஓபன் பண்ணிராத தயவு செஞ்சு. ஏன் குளிரும்? இல்ல ஓபன் ஆகுதா? உடைச்சு போட்டுரும் போலயே. இல்ல இது அது ஓபன் பண்ணி சும்மா லைட்டா வெளியில உள்ள இந்த இது பாக்குறதுக்கு. அது இப்படியே பாருங்க. ஆஹா பா இப்படி பார்க்கணும். எப்படி இருக்கு காத்து பரணிச்சா? செம்மையா இருக்கு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனு. ஆனா இதுவும் நல்லா இருக்கு பத்தியா?
ஆயிரம் கதை சொன்னியே உன்னை அப்படி வராதோ, ஆயிரம் தடை தாண்டியே உன்னை பாதுகாப்பேன் நானே நான், உயிரே என் உயிரே உனக்காக நான் இருப்பேன், உலகம் எதுத்தாலும் உன் கூட நான் மாத்திட்டணும். சரி ஓகே, இனி நம்ம ஷார்ட் வீடியோவில் இறங்குமா? அனி செம்மையாக இருக்கு அனிஷா இந்த லொக்கேஷன். ஐயோ ஆ ஆமாம், பல்க் இதில் இருக்கலாம். நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்கும், எதடி விழுந்தா வீடு, அந்த சைடு ஆப்போசிட்டில் வீடு. சரி ஓகே அனிஷா, இதோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி க்ரீனிஷ்லாம் இருக்கு அனிஷா இங்கே. சரி ஓகே, டாட்டா. இனி ஷார்ட் வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம், பாருங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி டாட்டா.